இப்போ ஐபிஓவில் எப்படி பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி வாங்குகிறோம் 50 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குகிறோம், 80 ரூபா 100 ரூபா லிஸ்டிங் ஆகுது, உடனே விற்றுட்டு வெளியில் வந்துடுறோம், நிம்மதி. 36 ரூபாய்க்கு வந்த ஐபிஓ வந்து இன்றைக்கி 3000 ரூபா இருக்குது, பல்லாயிரம் மடங்கு லாபம் கொடுத்துருக்கு. அந்த ஒரு கம்பெனி கொடுத்ததுன்னு 1000 கம்பெனி நம்ம வந்து வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணி உட்காந்துருப்போம். இதே மாதிரி இன்னொரு கம்பெனி ஆகணும், அந்த ஒரு கம்பெனி தான் ஆகும், மீது 900 கம்பெனி ஆகாது. ஆனது ஒன்றுத்துக்காக ஆகாததில் போய் மாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். சார், ஒரு கம்பெனி நடத்துகிறவன் அந்த வட்டியும் கட்டி அதுக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் தான் கம்பெனியை நடத்த முடியும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஃபைனான்ஸ்னு வாங்குகிறோம். ஃபைனான்ஸுக்கு வட்டி கட்ட முடியாத ஆள் வந்து ஐபிஓவில் வந்து அந்த பணத்தை வந்து இந்த கடன் அடிச்சிட்டான்னா அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுவான்? ஸ்டார் போட்டு போடக்கூடிய கண்டிஷனை யாருமே படிக்கிறதே கிடையாது. 4 பேர் சொன்னாங்க, நான் போடுறேன்னு சொல்கிறான். நம்ம அதை நம்பி வாங்குகிறோம். நம்ம காசுன்னு நம்ம தான் படிக்கணும், நம்ம டீட்டெயில்ஸை படிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். இதெல்லாம் பண்ணி போட்டு நல்ல ஐபிஓ கிடச்சிதுன்னா நீங்கள் மறந்துடுங்க. ஏன் 50% 100% லாபத்துக்கு விற்கிறீங்க? மறந்துடுங்க. 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அந்த 50 ரூபா ஷேர் வந்து. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். புதிதாக களமிறங்கும் ஐபிஓக்கள். ஐபிஓவில் கண்ணை மூடிக்கொண்டு முதலீடு செய்யும் முதலீட்டாளர்கள். ஐபிஓவில் இருக்கும் சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் நிஃப்டி ரமேஷ் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக ஐபிஓ பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை இன்வைட் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஐபிஓ பக்கம் போகலாம். லாஸ்ட் இன்டர்வியூவில் ஆல் டைம் ஹையை இன்னொரு 6 மாதத்துக்கு தொடாது அப்படின்னீங்க. எனக்கு அது கேட்கறதுக்கு ஷாக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஒரு 2 நாளில் திடீர்னு ஒரு ஏற்றம் 23 சம்திங்லேருந்து 24, 200, 300, 400 வரைக்கும் போனோடனே ஒருவேளை இந்த வார்த்தை பொய்யாயிடுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் கூட யோசித்தோம். ஆனால் இப்போ கடந்த 2 நாட்களாக மார்க்கெட் மறுபடியும் ஆட்டங்காட்டி இறங்கிட்டு இருக்கு. அது ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ அப்படிங்கிற இன்னொரு பக்கம் பயமாகவும் இருக்குது. என்னதான் நடக்க போகுது சார் நிஃப்டி? சார், நிஃப்டி வந்து ஒரு கன்சால்டேஷன் அப்படின்ற ஒரு லெவலில் வந்து செட்டில் ஆகிருக்கு. இப்போ வந்து நிஃப்டி 26,000 தொடவே தொடாதா அப்படின்னா கிடையாது. நான் அது ஏற்கனவே சொன்னோம், 30,000 40,000 கூட போகும். பட் இப்போது தற்காலிகமாக அதுக்கு வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. 24,500 24,600 ரேஞ்சில் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. 26,000 கேட்க வேண்டாம், அதான் லைஃப் டைம் ஹை. இப்போ திருப்பி வந்து 26,000 டச் பண்ணுறது கிட்டக்கு போனாலும் ஏற்கனவே முதலீடுகளில் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் நொந்து நூலாகி போய் ஒரு 3-4 மாதமாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் பயந்து இருக்காங்க. எல்லாம் 10-20% லாஸை பார்த்து அவங்கெல்லாம் வந்து அந்த வாங்கின காசு வந்தால் போதுன்னு விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்வெஸ்டாரே ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் அது கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குது, மிக மிக குறைவாக இருக்குது. இப்போ நமக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸே பார்த்தோம்னா நமக்கு 24,400லேருந்து 500 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ நம்ம இப்போ ட்ரெண்டு இப்போ ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கும்னு பார்த்தா இப்போ வந்து ஒரு தற்காலிகமாக ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. இப்போ இந்த மீடியம் டேர்ம் ஷார்ட் டேர்மில் ஒரு ஃபெபனச்சி நம்ம பார்த்தோம்னா இப்போ நமக்கு வந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட்டே வந்து 23,807 அப்படின்ற லெவலில் இருக்குது. அப்போ இந்த 23,800 கிட்ட வரும்போதெல்லாம் மறுபடியும் சப்போர்ட் எடுக்கும். எப்போ நம்ம கடந்த முறை சொன்ன ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா 24,350 லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 5 முறை இந்த ஒரு வார காலத்தில் பார்த்தீங்கன்னா 5 முறை அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு திருப்பி செல்லிங் ப்ரெஷரில் இறங்குது. இப்போது நேற்று முடிவடைந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அதே மாதிரி தான் வந்து ரெசிஸ்டன்ஸை டச் பண்ண அடுத்த ஒரு ½ அன் ஹவரில் வந்து ஹெவியான செல்லிங் வந்தது. ஸோ இது வந்து எப்படின்னா இப்போல்லாம் வந்து ஆர்டர்ஸை வந்து அந்தந்த டைமில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சேல் பண்ணுறதெல்லாம் கிடையாது. பேஸ்கெட் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ இல்லை, ஆதி காலத்துலேருந்து இருக்குது. அந்த பேஸ்கெட் ஆர்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரேட் வந்ததுன்னா ஷேர்ஸை விற்றுருங்க, அப்படி இல்லைன்னா நிஃப்டி புள்ளிகளோ இல்லை சென்செக்ஸோ இந்த பாயிண்ட்டை டச் பண்ணிச்சுன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோலேருந்து ஒரு 3% 4% ஷேர்ஸை விற்கணும்னு சொல்லி எல்லாமே வந்து ப்ரோக்ராம் கோடிங் எழுதி ஆட்டோமேட் பண்ணி போட்டுருவாங்க. எப்போல்லாம் அந்த நிஃப்டி அங்கே டச் பண்ணுதோ அப்போல்லாம் அங்கே செல்லிங் வரும். இது வந்து மேனுவலாக ஒருத்தர் உட்காந்து வாட்ச் பண்ணி கூட செய்கிறது கிடையாது, எல்லாமே ஆட்டோமேஷனில் கொண்டு வந்தாச்சு. அதனால் நம்ம வந்து ஒன்று நினைக்கிறோம், அந்த ஹெவி செல்லிங் ஏன் வந்தது நேற்று? அதே மாதிரி தான் 24,350 லெவலில் போகும்போது வந்து ஹெவியான செல்லிங் வந்தது. வித்தின் 15-20 மினிட்ஸில் 200-250 பாயிண்ட் இறங்கிச்சு. இதே தான் போன வாரத்தில் வந்து அப் கேப்பில் ஆச்சு. எப்பவுமே இந்த சார்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அப் கேப் ஆச்சுன்னா அது வந்து மறுபடியும் டவுன் கேப்லையோ இல்லை இன்ட்ராடேயில் அதே லெவல்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணி அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும். இது வந்து ஓரளவுக்கு ஒரு தியரி. இந்த தியரி நேற்று வந்து ஃபில்ஃபில் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இப்போது ஸ்ட்ராங் சப்போர்ட் 23,800, அதை பிரேக் ஆகாத வரைக்கும் மறுபடியும் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும். 24,350 அது பிரேக் ஆகாத வரைக்கும் திருப்பி ரிசன்ஸ் ஆகும். ஸோ இடைப்பட்ட லெவலில் வந்து இந்த சைட்வே மார்க்கெட் சொல்லுவாங்க, இப்படி தான் போயிட்டுருக்கும். ஒன்று இதை பிரேக் பண்ணால் பேரிஷ் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இல்லை அதை பிரேக் பண்ணால் புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த புல்லிஷ்ன்றது ஷார்ட் டேர்முக்கு 26,000 இந்த ரீசெண்டாக வந்த 5 தவிர மறுபடியும் 30,000க்கான டார்கெட் கிடையாது. 24,350 வால்யூமோட கட்டாயி அதுக்கு மேலே உட்காந்துது நான் மார்க்கெட்டு ஒரு 26,000 பழைய இந்த இப்போ ரீசெண்டாக வந்து லைஃப் டைமை டச் பண்ணி அந்த இடத்துல மறுபடியும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மீண்டும் சொல்கிறேன் மிக மிக குறைவாக தான் இருக்குது. இப்போ 24,400க்கு மேலே ஏறினா தான் நம்ம 25 தொட முடியும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி 25,500 வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரிஷன்ஸ் ஹெவியான வால்யூம் நடந்தது. மார்க்கெட் ஏறும்போது எக்கச்சக்கமான வால்யூம் நடந்தது. அந்த இடத்துல அதே எங்கே ஒரு இடத்துல ஹெவியான வால்யூம் நடந்ததுன்னா யாரோ ஒருத்தர் வாங்கிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல போகும்போது அவங்க சேல் பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே மார்க்கெட் வந்து இப்போ 26,000 கட் பண்ண போகுதுன்னா மறுபடியும் வந்து புல்லிஷ் ஆயிடுச்சான்னு கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கடந்த 2 வருஷத்தில் ஒரு வீக்னஸை வந்து கண் கூட நம்ம பார்க்குறோம். புதுசாக வந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து மார்க்கெட் இறங்கும் வீக்னஸ்ன்றது வந்து நிறைய தெரியாது. எப்பவுமே மார்க்கெட் வந்து எப்பெல்லாம் உச்சத்தை தொடுது அப்போல்லாம் தான் புது இன்வெஸ்டர்ஸ் வராங்க. இப்போ புது இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு 3% 4% மார்க்கெட்டில் இறங்குறதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ். பட் 30 வருஷமா 20 வருஷமா இருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10% டவுன் ஃப்ரீஸ் ஆனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எதையுமே தாங்கக்கூடிய மனநிலைமை வேணும். இப்போ ரீசெண்டாக வந்தாங்க ஹை ரேட்டில் வாங்கிட்டு பேனிக்கில் உட்காந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட்டில் இருக்கும் 1 லட்சம் போட்டால் இன்றைக்கி 60,000 70,000 தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு 1 லட்சமோ 95,000 வந்தோடனே இதை விட்டு வெளியே போனால் போதும்னு சொல்லி எக்ஸிட் பண்ணுவாங்க. அப்போது நம்மளும் ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணுவோம், ஃபண்டு ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணுவோம், ஹெவியான செல்லிங் வரும். அதெல்லாம் அக்யூமுலேட் ஆகி சஸ்டெயின் ஆகுதான்றதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் மறுபடியும் 26,000க்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு, மறுபடியும் ஒரு 28,000-30,000 போகுன்ற டார்கெட்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம இதுதான் அப்படின்னு ஒரு லெவலை வச்சு அதுக்கிட்ட போச்சா சேல் பண்ணுங்கள். திருப்பி கீழே சப்போர்ட் இப்போ கூட சொன்னோம் 24,300 ஹெவியான செல்லிங் வந்தது. ஆனால் நமக்கு சப்போர்ட் 23,800 இருக்குது. இங்கே வாங்கலாம் அங்கே விற்கலாம். ஸோ இதை தான் பண்ண முடியுமே தவிர நீண்ட கால அடிப்படைக்கு மார்க்கெட் வந்து பயங்கரமான புல்லிஷ் இன்னும் ஆகலை. வெயிட் பண்ணுறது நல்லது. அப்படி நம்ம ஐபிஓ பக்கம் வந்துடுவோம். எனர்ஜி செக்டாரு, பவர் செக்டாரு, எஃப்எம்சிஜி இப்படின்னு எல்லா செக்டார்லையுமே கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் செக்டாரில் ஐபிஓ மூலமாக சந்தைக்குள்ளார கிளம்பி இருக்கிற நிறைய நிறுவனங்களை நம்ம பார்க்குறோம். அதில் 2023 238 ஐபிஓ லிஸ்டட் ஆனிச்சு. 2024 கணக்கெடுக்கிறப்ப 302 ஐபிஓ லிஸ்டட் ஆயிருக்கு. அப்போ லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ஐபிஓ இன்னும் எக்ஸஸ் ஆகிருக்கு, லிஸ்டட் அதிகமாகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதில் அந்த 302ல் 204 ஐபிஓ ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு போயிருக்குது. ஒரு 100%, 200% அப்படின்ட்டு அதிகபட்சமான லாபத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ மார்க்கெட்டில் என்ன காரணங்களால் இந்த ஐபிஓ அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் மோட்லேயே இருக்குது சார்? சரி, இது எப்பவுமே நம்ம இந்த 2 வருடங்களாக டேட்டா எடுத்து பார்க்கும்போது ஐபிஓ நிறையா வந்திருக்கு, ப்ராஃபிட்டும் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கு. இதுக்கு ரீசன் என்னென்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்தது. ஸோ மார்க்கெட் சைட்வேல இருக்குது இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா ஐபிஓ வர்றதே குறைச்சலாக இருக்கும். ஏன்னா வந்தால் சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியாது. புதுசாக நிறைய கம்பெனிகள் வந்து இப்போல்லாம் எப்படின்னா ஒரு சாதாரணமாக ஒரு லேத்து பட்டறை வச்சுருக்காங்க, ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ணுறாங்கன்னா அவங்களே ஒரு 2 வருஷத்துக்கு வந்து ஐபிஓ பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அதுக்கான பேலன்ஸ் ஷீட் அது இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஐபிஓக்கான ஒரு கம்பெனியை வந்து ஒரு மாயையில் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி எஸ்எம்இ ஐபிஓன்னு ஒன்று இருக்குது, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல்ஸ். அதுக்கு வந்து 100 கோடி ரூபாய்க்குள்ளே கேபிட்டல் இருக்கிறவங்க 2 கோடி 3 கோடி 5 கோடி எவ்வளோ வேணுமோ அதில் கலெக்ட் பண்ணிக்கலான் போது இன்றைக்கி ஒரு 5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாயில் ஒரு நிறுவனம் நடத்துறது வந்து சாதாரண விஷயம். அதனால் 50 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இல்லை 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆள் ஒரு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ இதுலையோ ஒரு ட்ரேடிங்லையோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு 2 வருஷ காலம் 3 வருஷ காலம் அந்த கம்பெனியை ரன் பண்ணோன்னே 4வது வருஷம் 3வது வருஷம் அவங்க வந்து ஐபிஓ வரலான்ற மாதிரி ஒரு இது இருக்குது. என்ன தான் செபியில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களோட கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டு அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணாலுமே எஸ்எம்இ ஐபிஓக்கு 2 வருஷம் 3 வருஷம் பேலன்ஸ் ஷீட் இருந்தால் போதுன்ற ஒரு ரூல்ஸ் இருக்கிறனால அதில் ப்ராஃபிட்டபுளாக காமிச்சு அவங்க எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி வராங்க. இதில் உண்மையாகவே எத்தனை கம்பெனி உண்மையான எக்ஸ்பேன்ஷனுக்கு வராங்க இல்லை இந்த ஐபிஓ கலெக்ஷனுக்காக எவ்வளோ பேர் வராங்க அப்படின்றது வந்து இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி 238 ஐபிஓ 23லையும் 283 ஐபிஓ 24லையும் வந்திருக்கு, 2024லையும் வந்திருக்குன்னா இந்த அத்தனை கம்பெனிகளை லிஸ்ட் எடுத்து 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாதி கம்பெனிகள் வந்து 10 ரூபா 5 ரூபா அந்த ரேட்டுக்கு போயிடும். ஏன்னா ஐபிஓ வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்காகவே ஒரு ஐபிஓக்களும் இருக்குது. இதில் செபி வந்து கண்ணில் விளக்கண்ணையை ஊற்றிட்டு என்ன தான் பாடுபட்டு இந்த விஷயங்களை வந்து ஸ்க்ரூட்னி பண்ணாலும் இன்வெஸ்டர் அவங்க லெவலுக்கு பண்ணணும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நல்லாயிருக்கும் சார் ஐபிஓ. இப்போ ரீசெண்டாக லிஸ்டிங் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ஆகஸ்ட்டில் வந்து இப்போ 2023 லிஸ்டிங்கில் வந்து ஹையஸ்ட் ரிட்டர்ன் எது கொடுத்துருக்குன்னா போண்டாடா இன்ஜினியரிங்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி 42 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ வந்தாங்க எஸ்எம்இயில். வரும்போது இஷ்யூ ப்ரைஸ் 75 ரூபா. இன்றைக்கி அதோட ப்ரைஸ் வந்து 549 ரூபா. கிட்டத்தட்ட 3500% வந்து அந்த இஷ்யூ வந்து லாபம் கொடுத்துருக்கு. கம்பெனி 3500% ஏறக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருச்சா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்க. அதோட பேலன்ஸ் ஷீட்டை போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து என்ன தான் நம்ம வந்து இந்த விஷயங்கள் நமக்கு டேட்டா இருந்தாலும் ஏறுதுன்னு இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஐபிஓ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐபிஓ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா இந்த ஏறுற மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய ஐபிஓக்கள் எல்லாமே வந்து லாபத்தை கொடுத்தாலும் நீண்ட கால அடிப்படையில் கொடுக்காது. இன்றைக்கி லாபம் கிடச்சிதுன்னா விற்றுட்டு வெளியில் வந்துடணும். இப்போ ஐபிஓவில் எப்படி பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி வாங்குகிறோம் 50 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குகிறோம், 80 ரூபா 100 ரூபா லிஸ்டிங் ஆகுது, உடனே விற்றுட்டு வெளியில் வந்துடுறோம், நிம்மதி.
ஆனால் அதை வச்சிட்டோம் ஒரு 5 வருஷத்தில். சில ஐபிஓ இருக்குது 36 ரூபாய்க்கு வந்த ஐபிஓ வந்து இன்றைக்கி 3000 ரூபா இருக்குது. பல்லாயிரம் மடங்கு லாபம் கொடுத்துருக்கு. அந்த ஒரு கம்பெனி கொடுத்ததுன்னு 1000 கம்பெனி நம்ம வந்து வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணி உட்காந்துருப்போம். இதே மாதிரி இன்னொரு கம்பெனி ஆகணும். அந்த ஒரு கம்பெனி தான் ஆகும், மீது 900 கம்பெனி ஆகாது. ஆனது ஒன்றுத்துக்காக ஆகாததில் போய் மாட்டிட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் இன்வெஸ்டரோட கால்குலேஷன் இப்படி இருக்கும்ல சார். இப்போ கணக்கெடுப்பு இப்படி பார்த்தோம் அப்படின்னா 302 ஐபிஓ வந்ததில் 227 ஐபிஓ எஸ்எம்இ ஐபிஓ தான். அதில் 133 ஐபிஓ கிட்டத்தட்ட 500% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்குற கணக்கு. அப்போது கிட்டத்தட்ட எஸ்எம்இ ஐபிஓலேயே வந்து நம்ம ஒரு 227 ஐபிஓ வந்து இவர் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறப்போ இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு தானே இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. உண்மைதான். பட்டு இது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணால் எஸ்எம்இ அப்படின்றதுல ஒரு ரிஸ்க் இருக்குது. பெரிய ரிஸ்க் என்னென்னா குறைஞ்சபட்சம் 1.25 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு ஐபிஓ 50 ரூபா ஷேராக இருந்தால் 1000 கிட்டத்தட்ட 3000 ஷேர் இன்வெஸ்ட் பண்ணணும். 1000 ரூபா இருந்தால் 1000 1200 ஷேர் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஒரு ஷேராக விற்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடையாது. லாட் சைஸ் அப்படின்னு இந்த ஃபீச்சர்ஸில் இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு லாட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. 1000 2000 சில 20 ரூபா ஷேர்லாம் 6000 ஷேர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வாங்கினா 6000 தான் வாங்கணும். அப்போது இது எப்படின்னா எல்லாருக்கும் பம்பர் எதிர்பார்க்குறது எப்படின்னா நம்ம 20 ரூபாய்க்கு ஒரு ஐபிஓ இன்வெஸ்ட் பண்ணுறோம், 6000 ஷேர் நம்ம அப்ளை பண்ணுறோம், அது ஒரு 250-300 டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுது, 20 ரூபா 40 ரூபா லிஸ்டிங் ஆகுது, நம்ம போட்ட 1.25 லட்சம் அப்படியே 1.25 லட்சம் கிடச்சிருது மேட்டர் ஆஃப் 10 days. ஏன்னா அதிகபட்சம் ஐபிஓ ஆரம்பித்து முடியறதுக்கு 3 நாள், லிஸ்டிங் அந்த அலாட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு 1 நாள், லிஸ்டிங்க்கு ஒரு 3 நாள், மொத்தத்தில் 7லேருந்து 10 நாளில் ஒரு ஐபிஓ வந்து அதோட லிஸ்டிங்கே நடந்துருது. அப்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 10 நாளைக்கு 1.25 லட்சம் நம்ம பேங்க்லேருந்து லாக் பண்ணுறோம். முன்னையாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பப்ளிக் இஷ்யூஸ் அப்படின்ற பண்ணும்போது நம்ம ஒரு அப்ளிகேஷனை போடுவோம், பேங்க்கில் போய் பணத்தை கட்டுவோம், அது கம்பெனிக்கு போகும், பேங்க்கில் அவங்க டெபாசிட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சு நமக்கு அந்த அலாட்மெண்ட் வரதுக்கு 3 மாதம் ஆகும். நமக்கு கிடைச்சதுன்னா சர்டிஃபிகேட் வரதுக்கு 4வது மாதம் ஆகும். இல்லை கிடைக்கலன்னா அந்த காசு நமக்கு திருப்பி வரதுக்கு 4-5 மாதம் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக லாக் ஆகும். இப்போ 10 நாளில் நம்ம போடுற காசு ஒன்று நமக்கு காசாக திரும்பி வந்துடும், இல்லை அலாட்மெண்ட்டாக வந்துடும். அப்போ நம்ம அடுத்த ஐபிஓக்கு போகலாம். இந்த நடைமுறைகள் எல்லாம் எளிமையாக ஆனதுனால நம்ம ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருந்தா 3 ஐபிஓ ஒன்று மாற்றி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அளவில் இருக்கிறனால ஐபிஓலாம் 300 தடவை 300 டைம்ஸ் 400 டைம்ஸ், இது சில ஐபிஓலாம் 900 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆச்சு. பட் எவ்வளோ தடவை சப்ஸ்கிரைப் ஆனாலும் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் லிஸ்டிங்னு ஒன்று நடக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் நிறைய ஐபிஓ பார்த்தோம். நம்ம ஜொமேட்டோலாம் வரும்போதெல்லாம் ஐபிஓ பெருசாக பேசுனாங்க, அப்புறம் பாதி வேலைக்கு வந்தது அது, அதுக்கப்புறம் ஏறிச்சு. இதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம ஜொமேட்டோ பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஐபிஓ பண்ணுறது நல்லது. பண்ணும்போது ஒன்று மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்கா, ஐபிஓ பண்ணுறீங்களா, எல்லாம் அந்த சொல்லுவாங்க வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிற மாதிரி ஓடுற கம்பெனியோட நம்ம போடுற கம்பெனியும் கிடச்சிதுன்னா லாபத்தில் வந்துடலாம். அப்படி இல்லை மாட்டிட்டோம்னா அந்த ஷேர்லேருந்து வெளியில் வரவே முடியாது. நிறைய ஷேர்ஸ் நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். 50 ரூபாய்க்கு வந்த ஷேரு லிஸ்டிங் ஆகி 50 ரூபாய்க்கு கீழே ஆகி இது வரைக்கும் ஒரு வருஷமும் அந்த 50 ரூபாய் டச் பண்ணல. அப்போ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வருஷமும் 1 லட்ச ரூபா நீங்கள் வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். 80,000 70,000 விற்றா அவ்வளோதான் வரும், இல்லைன்னா வச்சுட்டே இருக்க வேண்டியதான். அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. எந்த கம்பெனி நல்ல லிஸ்டிங் ஆகுதோ அதில் மட்டும் லாபம். இதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் இன்வெஸ்டார் ஆஸ்பெக்டில் நான் சொல்கிறேன். இன்வெஸ்டாருக்கு புரியும், இப்போ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐபிஓ எல்லாமே பார்க்க நல்லாயிருக்கும். 100 ரூபாய்க்கு வந்த ஐபிஓ 300 ரூபா லிஸ்டிங் ஆகுது, 400 ரூபா லிஸ்டிங் ஆகுது. எத்தனை பேருக்கு கிடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பெரிய ட்ராபேக்கு. நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்கள், 100 முதலீட்டாளர் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆளுக்கு தான் கிடச்சிது, இல்லை 2 பேருக்கு தான் கிடச்சிதுன்னு சொல்லுவாங்க. 98 பேர் போட்டேன் கிடைக்கலன்னுவாங்க. அப்போது நம்ம பார்க்குறதெல்லாம் ஒரு மாயை. 1 லட்ச ரூபா போட்டால் யாருக்கு தான் அது கிடைக்குது? அதுதான் சொல்கிறேன். இது வந்து ஒரு பெரிய ஒரு புரியாத புதிர் கொஸ்டின் இது. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக கம்ப்யூட்டர்ஸ் அலாட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் அலாட்மெண்ட்டுன்னா ரேண்டமில் தான் கொடுப்பாங்க. ஆனால் நான் ஐபிஓ அப்ளை பண்ணுறேன், நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, நான் வந்து 100 ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தேன்னா 1 2 தான் கிடைக்கும். அதுவும் எந்த ஐபிஓவில் கிடைக்குன்னா காம்படிஷனே இல்லாமல் ஒரு 5 டைம்ஸோ 10 டைம்ஸோ சப்ஸ்கிரைப் ஆன ஐபிஓவுக்கு தான் அலாட்மெண்ட் கிடைக்குமே தவிர இந்த 100 200ன்னு சப்ஸ்கிரிப்ஷன் தாண்டின ஐபிஓ 99-98% இன்வெஸ்டர்ஸுக்கு கிடைக்கிறது இல்லை. அதெல்லாம் எப்படின்னு சொன்னோம்னா அந்த 1% இன்வெஸ்டர் கிடைக்குதுன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க கடவுளோட அருள் கிடைச்சாதான்ற மாதிரி நம்ம சொல்ல வேண்டிய நிலைமையில தான் இருக்குது. அதனால் பார்க்குற ஐபிஓ இவ்வளோ லாபங்கள் கொடுக்குதே தவிர எந்த இன்வெஸ்டரும் அதை என்ஜாய் பண்ண முடியாது. இதுதான் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறது. அதனால் அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்காக நம்ம பணம் யூஸ் ஆகுமே தவிர நமக்கு ஐபிஓ அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப, இப்போ நம்ம சொன்னால் நிஃப்டி ஏறதுக்கு 95%, இதில் வந்து 99% வாய்ப்பு இல்லை, 1% தான் வாய்ப்பு. ஏன்னா 100 பேர் இப்படி ஏற்றுக்குங்க சார், 900 டைம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுது அப்படின்னா அதில் வந்து சிறு முதலீட்டாளர்கள் வந்து 1000 தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட்டில் குறைஞ்சது 700லேருந்து 1000 பேருக்கு ஒரு ஆள் தான். அப்போது 1000 பேருக்கு அப்ளை பண்ணால் தான் ஒரு ஆளுக்கு கிடைக்கும்.
பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 100% தான் சக்ஸஸ் ரேட்டு. இதை பலனடிகிற இன்வெஸ்டர் 1000ல் ஒருத்தன் 999 பேர் வந்து அந்த 1 லட்சம் ரூபாய் 10 நாள் எடுத்துகிட்டு போய் ஒரு பேங்க்கில் போட்டுறோம். திருப்பி அந்த காசை நம்ம வாங்கிக்கிறோம். வட்டியில்லா காசை நம்ம கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பேங்க்குகளுக்கு. இந்த கதை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஐபிஓ கிடைச்சால் நல்லது, கிடைக்கலன்னா சிரமம். எது கிடைக்குதோ அது ஏறாது. இப்போ இங்கே லாஜிக் என்னென்னா, எந்த ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியாக இருக்கோ அந்த ஐபிஓவில் வேல்யூ இல்லை. அப்போ என்ன ஆகும்? வேல்யூ டிமாண்ட் கிரியேட் ஆகாது. இப்போது அப்ளை பண்ணி கிடைக்குது அப்படின்னா எந்த ஐபிஓவில் 5 டைம்ஸோ 2 டைம்ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆகி ரொம்ப டிமாண்ட் இல்லாமல் போதோ அதுதான் கிடைக்கும். அது ஏறாது. என்ன காரணம் ஏறாதுன்னா, 1000 பேருக்கு கிடைக்கலன்னா அவங்க கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டில் வாங்குவாங்க, வந்து டிமாண்ட் கிரியேட் ஆகும். அவங்க வந்து அப்போ லிஸ்டிங்கை வந்து அதிகபட்சத்துக்கு பண்ணி அதிக விலைக்கு ட்ரேடிங் பண்ணாலும் கொடுப்பாங்க. எப்படின்னா அந்த பஜாஜ் ஹவுசிங் இப்போ ரீசெண்டாக ஐபிஓ வந்து 70 ரூபாய்க்கு வந்தது. லிஸ்டிங்கே 140 ரூபா ஆச்சு. ஒரு 3 நாளில் 189 ரூபா ஆகிப்போச்சு. இன்றைக்கி 132 ரூபா 134 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரியல் நெட்வொர்க்கும் இருக்கணும், டிமாண்டும் இருக்கணும். அந்த ஐபிஓவுக்கு வேல்யூ இருக்குது. நிறைய வர கம்பெனி என்ன கம்பெனின்னே தெரியாது. சோப் வாட்டர் பண்ணுறேன்றான் ஒரு கம்பெனி, வரான் அலுமினியம் ஃபேக்ட்ரி ஃபேப்ரிகேஷன்றான். இன்றைக்கெல்லாம் ஒரு நார்த் இந்தியாவில் வர கம்பெனிஸ்லாம் நீங்கள் வந்து சைட் விசிட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வெறும் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷெட்டை வச்சுக்கிட்டு ஐபிஓ வராங்க. ஓகே, நீங்கள் சொல்கிறது கரெக்டானா டோட்டலாக லிஸ்ட் ஆகிற ஐபிஓ அப்படிங்கிறதுல எஸ்எம்இ ஐபிஓ அப்படிங்கிறது தான் அதிகபட்சமான கான்ட்ரிபியூட் பண்ணுது அந்த இடத்துல. அப்போது இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியா. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் போயிட்டு நேரடியாக விசிட் பண்ணுறதுக்கு பாசிபிள் முடியாது. ஸோ நான் எப்படி இதை அனலைஸ் பண்ணுறது? இந்த ஐபிஓ நம்பகத்தன்மையான எஸ்எம்இ ஐபிஓவா அப்படிங்கிறத நான் எப்படி? இது வந்து பிரபலமான பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர் சைட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் போனாலே ஐபிஓ பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு மேலேயும் பார்த்தோன்னா NSEindia.com BSEindia.comல போனீங்கன்னா அந்த ஐபிஓ போட்டிங்கனாலே அந்த கம்பெனிகளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும். அவங்களோட ப்ரொஜெக்ஷன்ஸு, ஏற்கனவே பண்ண பேலன்ஸ் ஷீட்டு, அவங்க இந்த பணத்தை கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு 50 கோடியோ 100 கோடியோ அதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஏற்கனவே அவங்க வாங்கி வச்சிருக்கிற கடன் அடைக்க போகிறாங்களா, இல்லை கம்பெனியோட எக்ஸ்பேன்ஷன் யூஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை நான் வந்து சொந்தமாக பில்டிங் கட்டுறதுக்காக இந்த பணத்தை நான் வாங்குறேன்னு சொல்கிறாங்களா. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க நான் வாடகை பில்டிங்லேயே இருக்கேன், சொந்த பில்டிங் மாறணும், அந்த இடம் விலைக்கு வருது, அதுக்காக ஐபிஓ வராங்க. சில பேர் நான் 30 கோடி ரூபா பேங்க்கில் கடன் வச்சுருக்கேன், எனக்கு வட்டி கட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, ஐபிஓ வந்தால் அந்த காசு தூக்கி இந்த கடன் அடிச்சுட்டா எனக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாமே, இப்படி ஒரு ஐபிஓ வராங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கடன் அடிச்சுட்டு சார் ஒரு கம்பெனி நடத்துகிறவன் அந்த வட்டியும் கட்டி அதுக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் தான் கம்பெனியை நடத்த முடியும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஃபைனான்ஸ்னு வாங்குகிறோம். ஃபைனான்ஸுக்கு வட்டி கட்ட முடியாத ஆள் வந்து ஐபிஓவில் வந்து அந்த பணத்தை வந்து இந்த கடன் அடிச்சிட்டான்னா அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுவான்? அப்போது அந்த கம்பெனி லாபம் வந்து அதில் சம்பாதிக்கிற காசு மூலமாக இபிஎஸ் ஏறி அது மூலமாக அவனோட நெட் ப்ராஃபிட்டு, க்ரோத்து, இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் எல்லாம் ஏறினா தான் அந்த ஐபிஓ ஏறணும். இன்றைக்கி ஒரு ஷேர் 100 ரூபாய்க்கு ஐபிஓ வருது. அதோட கான்செப்ட் என்னென்னா, அவங்க 5 வருஷம் நடத்திருக்காங்க, இத்தனை லாபம் சம்பாதிச்சிருக்காங்க, அதுக்காக இந்த 10 ரூபா ஷேரை நான் 90 ரூபா ப்ரீமியத்தில் கொடுக்குறேன்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க அந்த 5 வருஷம் கம்பெனி நடத்தி சும்மா அவங்களை பார்ட்னராக சேர்த்துக்க முடியுமா, நான் போட்ட காசை நீங்கள் போட முடியுமா, அப்போ எனக்கு ஒரு லாபம் வேணும்னு ஒரு 10 மடங்கு ப்ரீமியம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரீமியம்ன்றது என்ன? அதுவும் 2 மடங்கு 3 மடங்கு லிஸ்டிங் ஆகுதுன்றது வந்து ரியலாகவே ஒரு லாஜிக் இல்லாத ஒரு விஷயம். லாபம் சம்பாதிக்கிற விஷயமா இருந்தாலும் இது வந்து லாஜிக் கிடையாது. எப்பயுமே லாஜிக் இல்லாத விஷயங்கள் வந்து அடித்தா பம்பர், அடிக்கலைன்னா மாட்டிக்கிட்டோன்ற கதை தான். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது போன வாரம் வந்து ONXY பயோடெக்னு ஒரு கம்பெனி வந்தது, ஐபிஓ 61 ரூபாயில் வந்தது. இத்தனைக்கும் அந்த ஐபிஓக்கு வந்து டோட்டலாக 184 டைம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆச்சு. ஐபிஓட சைஸ் வந்து 29.3 கோடி. 184 தடவை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஐபிஓ. அவ்வளோ டிமாண்டு. லிஸ்டிங் ஆகும்போது 54 ரூபா 55 ரூபா ஆச்சு. 58 ரூபா போனதுக்கப்புறம் திருப்பி இன்றைக்கி 51 ரூபா 90 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஐபிஓ ரேட்லேருந்து 15% வந்து டவுனில் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லமோஷியா இண்டியான்னு ஒரு கம்பெனி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15% டவுனில் இருக்குது. மார்க்கெட் ட்ரெண்டு நல்லா இருந்தால் ஐபிஓ சக்ஸஸ் ஆகும். மார்க்கெட் ட்ரெண்டு சரியில்லையா ஐபிஓ ஃபெயிலியர் ஆகும். இல்லை நல்ல கம்பெனியாக இருந்தால் அப்படியே இப்போது NEPC க்ரீன் வந்தது பார்த்தீங்கன்னா அது NTPC க்ரீனு ஒரு 10-15% லாபத்தில் லிஸ்டிங் ஆகிருக்கு. ஏன்னா அது வந்து எதிர்பார்க்கப்பட்டது, அந்த லிஸ்டிங் ஆகிருக்கு. அது ஒரு ஃபண்டமெண்டல்னால பஜாஜ் ஃபண்டமெண்டல் நல்லா இருந்தனால லிஸ்டிங் நல்லா ஆச்சு. மீது எல்லாமே ஆகுமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான் நம்ம வச்சுக்கணும். அதில் இன்வெஸ்டார் வந்து ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபண்டமெண்டல், இப்போ நம்ம அதை பேசிகிட்டு இருந்தோம், NSEindia.comல போய் அந்த கம்பெனி போனீங்கன்னா அதில் வந்து அவங்க PDF ஃபைல் கொடுத்துருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணாலே மொத்த ஹிஸ்ட்ரி வரும். அந்த ஓனர் யார், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, எத்தனை பசங்க இருக்காங்க, எங்கே வீடு இருக்குது, அது சொந்த வீடா வாடகை வீடான்ற மொத்த டீட்டெயிலாம் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் வந்து அப்ரூவல் வாங்க முடியும். அவ்வளோத்தையும் இவங்க வந்து பப்ளிக்காக ஷேர் பண்ணுறாங்க. நம்ம அதெல்லாம் படிச்சுட்டு ஓனருக்கு அனுபவம் இருக்கா, எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கார், அப்போ ஒரு 20 வருஷமாக ஒருத்தர் ஒரு ஃபீல்டில் இருக்கார்,
அதே ஃபீல்டுக்கு அவர் வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறாரு, அதுக்கு ஐபிஓ வராருன்னா அப்போது கண்டிப்பாக இவர் வந்து அந்த ஒரு கம்பெனி நடத்துகிற ஒரு வேகத்தில் கம்பெனியை பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுன்ற ஒரு வேகத்தில் இருக்காருன்னு தெரியும். திடீர்னு ஒருத்தர் கம்பெனி ஆரம்பிப்பார், அவர் அந்த கம்பெனியில் அனுபவமே இருக்காது, 5 வருஷம் அனுபவம் இருக்கும், 2 வருஷமாக இருக்கும் கம்பெனி ஆரம்பிச்சு, ஐபிஓ வருவார். அதில் நம்பகத்தன்மை இல்லை. அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக கூட இருக்கலாம், பட் நம்ம ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணும்? இல்லை, அந்த மாதிரி தகவல்கள் அதில் இருக்குது அப்படிங்கிறப்ப இன்னொரு பக்கம் உங்களோட சைட்லேருந்து நீங்களே சொல்லியிருந்தீங்க, ஒரு ஐபிஓ ஸ்டார்ட் பண்ணுறப்போ சும்மா ஒரு லேத்து பெற்ற வச்சுருக்கவங்க கூட வந்து ஒரு ஐபிஓ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸான ஒரு சில விஷயங்களை கிரியேட் பண்ணி தான் உள்ள போகிறாங்க. அதுக்கு செபிக்கு என்ன கொடுக்கணுமோ, அங்கே என்ன கொடுக்கணுமோ, இங்கே என்ன கொடுக்கணுமோ, இது எல்லாத்தையும் ஒன் சைடாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லிஸ்டட் ஆகுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போது இவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக சைடில் கொடுக்கப்பட்டதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த இன்ஃபர்மேஷனை உள்ளார நீங்கள் தகவலாக கொடுக்கறதுல இதை நம்ம படித்து என்ன பண்ண போகிறோங்க? இல்லை, இது எப்படின்னா, இப்போ ஒரு 1000 கம்பெனி வருது அப்படின்னா செபியில் இருக்கிற டீம் வந்து 1000 கம்பெனி வந்து ஸ்க்ரூட்னை பண்ணுறாங்க, ஆடிட்டிங் ரிப்போர்ட் வைக்கிறாங்க. அவங்க வந்து கொடுக்குற பேப்பர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து டிசைட் பண்ண முடியும். அவங்க பேப்பர்ஸில் வந்து கம்பெனி 3 வருஷமாக கொடுத்துருக்கேன் லாபம், 4 வருஷமாக கொடுத்துருக்கேன்னா அவங்க இன்கம் டேக்ஸ் கட்டியிருப்பாங்க. அந்த இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் பார்ப்பாங்க, ஆடிட்டர் குழு வந்து விசாரணை பண்ணும், அதெல்லாம் கரெக்டாக இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்காங்களா, அந்த பேலன்ஸ் ஷீட்லாம் கரெக்டாக இருக்கா, ஆடிட்டர் சீல் இருக்கா, இந்த விஷயங்கள் தான் பார்க்க முடியும். ஐபிஓ வந்து ஒரு எந்த குக்கிராமத்தில் இருக்கிற கம்பெனி வருதுன்னா ஒரு கம்பெனிக்கும் சைட் விசிட் போயிட்டு இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ப்ராக்டிக்கலாக கம்மி. எல்லாமே டேட்டாஸை வச்சு அவங்க ஐபிஓ வராங்க. அப்போ நீங்கள் அந்த டேட்டாஸை படிக்கும் போதே தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க கொடுக்குற டேட்டாவில் வந்து எனக்கு 25 வருஷமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நான் ஒரு போலியாக ஒரு தகவல் கொடுக்க முடியாது. என்னோட பேக்ரவுண்டு, நான் எங்கே வேலை பார்த்தேன், அப்போது அந்த வேலை பார்த்த டீட்டெயில்ஸு, நான் எங்கே வேலை பார்த்தேன், அதுக்கப்புறம் என்ன கம்பெனி ஆரம்பித்தேன், நான் என்ன ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து எங்கேயுமே மறைக்க முடியாது. இப்போ நம்ம பங்கு சந்தையில் வந்து 35 வருஷமாக இருக்கேன் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலும் என் பேர் வரும், 15 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச் பண்ணாலும் வரும். அந்த சீனியாரிட்டின்றது வந்து இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டில் ஈஸியாக கிடைக்குது. ஒரு காலத்தில் வேணால் தெரியாது, நம்ம போய் சொல்லலாம். இப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அப்போது அந்த ஒரு கம்பெனியோட நிறுவனத்தை வந்து நீங்கள் அனலைசிஸ் பண்ணுறது ஈஸி. நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை வச்சு அவங்க வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது, அவங்க ப்ரொஜெக்ஷன் கரெக்டாக இருக்குது, ஐபிஓக்கு அப்ரூவ் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னென்னா அவங்க சைடில் வந்து அந்த டீம் வந்து கரெக்டாக வேலை பார்க்குறாங்க, அது வந்து அவங்களோட கடமை. இதெல்லாம் இருந்தால் அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க, 1 2 3 4ன்னு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபில் பண்ணியாச்சுன்னா ஐபிஓ எலிஜிபிள். அதுக்கு லீட் மேனேஜர்ஸ் இருக்காங்க, ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் அதை மேனேஜ் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி நம்ம பணத்தை போடும்போது நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், நல்லா பண்ணலாம் சார், ஒரு 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு உங்களை கேட்டேன்னா இதுக்கு யார்கிட்ட வாங்குவீங்க, யார்கிட்ட விற்பீங்க? வாங்கலை, செல்லரை போய் பார்க்கலாம். பையர் எப்படி வாங்குவாங்க, எப்படி நீங்கள் 20% லாபத்துக்கு அந்த ப்ராடக்ட்டை விற்க முடியும்? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு முந்திரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கலாம், வாங்க சார் பார்ட்னர்ஷிப் பண்ணலான்னு நான் கூப்பிட்றேன், ஒரு 5 லட்சம் கொடுங்கன்னா ஹோல்சேலில் எங்கே வாங்குவீங்கன்னு கேட்பீங்க. நான் ஹோல்சேலில் வாங்குற இடம் காமிக்கிறேன், கோயம்பேட்டில் காமிக்கிறேன், பாரிஸில் காமிக்கிறேன், இல்லை பண்ருட்டியில் இன்னும் கம்மியாக கிடைக்குமேன்னுவீங்க, இல்லை கேரளாவில் இன்னும் கம்மியாக கிடைக்குமே, கோயம்புத்தூர் பார்டரில் இன்னும் கம்மியாக கிடைக்குமே. அப்போது நம்ம எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணி, நான் நீங்கள் பணமே போகிறதுக்கு முன்னாடி நான் வாங்குற இடத்த ஆராய்ச்சி பண்ணுறீங்க, இதோட அங்கே கம்மியாக கிடைக்குன்றீங்க, இதோட அங்கே கம்மியாக கிடைக்குன்றீங்க, இந்த டிஸ்கஷன் பண்ணி சரி சார் நம்ம கோயம்புத்தூர்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் யார்கிட்ட விற்பீங்க? எல்லாரும் தான் விற்கிறாங்க. பெரிய பெரிய டாட்டாலேருந்து பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஐடிசிலேருந்து விற்கிறாங்களே, நான் எப்படி விற்பேன், நீ என்ன யூனிக்காக விற்ப? ஸோ இவ்வளோ வித கொஷினை 2 லட்ச ரூபா போடுறதுக்கு என்கிட்ட கேட்பீங்க, ஒரு 10லேருந்து 100 கொஷின்ஸ் கேட்பீங்க. அப்போது இதையே நீங்கள் ஐபிஓவில் போடும்போது ஏன் எதுவுமே தெரியாமல், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரே மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு ஒன்று போடுறாங்க ஐபிஓக்கு, 100 ரூபா ஷேர் 150 ரூபா லிஸ்டிங் ஆகும், 200 ரூபா லிஸ்டிங் ஆகும், கீழே டிஸ்க்ளைமர் போட்டிருப்பான். இது மார்க்கெட்டில் இருக்கிற பேச்சை வச்சு போடுறது, இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு அதை விட்டுறோம். எப்பவுமே இந்த டுபாக்கோ ஹெல்த், இன்ஜூரியஸ் ஹெல்த்துன்னு படிக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். இந்த ஸ்டார் போட்டு போடக்கூடிய கண்டிஷனை யாருமே படிக்கிறதே கிடையாது. 4 பேர் சொன்னாங்க நான் போடுறேன்னு சொல்கிறோம், நம்ம அதை நம்பி வாங்குகிறோம். நம்ம காசுன்னு நம்ம தான் படிக்கணும், நம்ம டீட்டெயில்ஸை படிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். இதெல்லாம் பண்ணி போட்டு நல்ல ஐபிஓ கிடச்சிதுன்னா நீங்கள் மறந்துடுங்க. ஏன் 50% 100% லாபத்துக்கு விற்கிறீங்க? மறந்துடுங்க. 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அந்த 50 ரூபா ஷேர் வந்து 5000 ரூபா போகும். ஒன்றே செலக்ட் பண்ணாலும் ஃபண்டமெண்டலாக செலக்ட் பண்ணி போடுங்க, அப்போ அப்ளை பண்ணுங்கள், கிடைச்சதுன்னா லாபம். வெயிட் பண்ணுங்கள் லாங் டேர்முக்கு. இது அப்ளை பண்ணுறப்ப டெப்ட் கிளியரன்ஸுக்காக ஒரு ஐபிஓ உள்ள வராங்க அப்படின்னா அவங்கள மோஸ்ட்லி சூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்குறப்ப கூட என்டிபிசி ஐபிஓ வந்தப்போ என்டிபிசி வந்து டெப்ட் கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் இதுக்குள்ளார இந்த ஐபிஓக்குள்ளார வரேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் அதுக்குள்ளார இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ அந்த டெப்ட் கிளியரன்ஸுக்காக உள்ளார வராங்க அப்படின்னா அவங்கள சூஸ் பண்ண வேணாம்னா இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனங்கள் வர்றப்ப அதை நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம்? 10,000 கோடி ஒரு கம்பெனி வாங்குது, 10,000 கோடியும் அப்படியே கடன் அடிக்குதுன்னா அது வந்து யூஸ்லெஸ். அவங்களுக்கு ஏற்கனவே 2,000 கோடி கடன் இருக்கும்.
அது ஒரு பார்டனாக இருக்கும். ஸோ நான் 10,000 கோடி நான் வாங்குற ஐபிஓவில் 2,000 கோடி என் கடன் அடிச்சுடுவேன். மீதி 8,000 கோடியை நான் எக்ஸ்பேன்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறேன், இந்த பிளான்ட் வாங்க போகிறேன், இந்த பிளான்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இவ்வளோ ஃபாரின் ஆர்டர்ஸ் கிடைக்குது, அந்த ஆர்டர்ஸை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கிடைக்குதுன்னா அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு 30% எனி பிஸ்னஸ் நம்ம கையில் இருக்கணும். நீங்கள் அதை வச்சு இனிஷியேட் பண்ணி காமிச்சா தான் அவங்க பார்ட் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. பெரிய ஆர்டர்ஸ் எல்லாமே அப்படி தான். அப்போ என்ன ஆகுனா பேங்க் கேரண்டி கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு பார்ட் 10-20% வந்து இந்த டெப்டை அடைக்கிறதுக்கு ஒரு பார்ட்டை வச்சுக்கிட்டு மீதியை வச்சு அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து பண்ணலாம். எனக்கு 100 கோடி கடன் இருக்குது, ஐபிஓவில் வர 100 கோடியை வச்சு இந்த கடன் அடைச்சிடும் அப்படின்னா அந்த 100 கோடி அவங்க கம்பெனி எக்ஸ்பேன்ஷனுக்கு எதுக்கும் யூஸ் ஆகாது, கடன் அடைக்க தான் யூஸ் ஆகும். ஒரே ஒரு லாபம் கிடைக்கும் இன்வெஸ்டருக்கு, என்னென்னா அந்த கடனுக்கு கட்டின வட்டியை அவங்க வந்து மிச்சம் பண்ணுவாங்க. அதை டிவிடெண்டாக அவங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாலும் அது ஒரு கேள்விக்குறி தான். கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஐபிஓவில் வந்து தெர் இஸ் நோ கேரண்டி, டிவிடெண்ட் கொடுத்து தான் ஆகணும், நீங்கள் சண்டை போட முடியாது. அவன் கம்பெனி அந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் 100 கோடி ரூபாய்க்கு அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு 20 கோடி வட்டி கட்டுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஐபிஓவில் வந்து 100 கோடியை எடுத்து போய் கடன் அடிச்சிட்டான் பேங்க்கில். இப்போ அந்த 20 கோடி அவனுக்கு லாபம் வந்துடும். அதை அவன் சேலரி போட்டு அவன் எடுத்துக்கலாம், எக்ஸ்பென்சஸ் போட்டு அமெரிக்காவுக்கு போகலாம், ஃபாரினுக்கு போகலாம், டூர் போகலாம், எல்லாம் வேணால் பண்ணலாம். அந்த காசை உங்களுக்கு கொடுப்பானா இந்த கேள்வி இருக்குது. அந்த கொடுப்பானா அப்படின்னா அந்த நிறுவனத்தை நீங்கள் பார்க்கணும், ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கணும். அவன் வந்து உண்மையிலேயே ஒரு கம்பெனி நடத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அவனுக்கு லட்சியம் வந்து அந்த கம்பெனியை வந்து ஃபார்ச்சூன் 500 கொண்டு போகணும், நம்ம ஒரு மல்டி மில்லியர் ஆகணும், இந்த மாதிரி நினப்பில் இருக்கிறானான்றதை வந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸாக அவனோட கம்பெனி ப்ரொஜெக்ஷன்ஸ் வச்சு நம்ம பார்க்க முடியும். அதை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம அவனோட லாபத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லையா இந்த மாதிரி ஐபிஓ வந்து நல்ல மார்க்கெட் இருக்கும்போது என்னத்தையோ போடுவோம், கிடைச்சா லாபம்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதானே தவிர லாஜிக்காக ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா ஐபிஓ வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். இப்போ லாஸ்ட் இயரில் இது வரைக்கும் நல்ல ப்ராஃபிட் கொடுத்த ஐபிஓவில் அப்படிங்கிறப்ப ஓவிஸ் மெட்டல் அண்ட் மினரல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஓவில் இருந்துச்சு. அந்த ஐபிஓ 1286% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு மிராக்கிளான ப்ராஃபிட்னு எடுத்துக்கோமே, இவ்வளோ ஹையஸ்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியும் சில ஐபிஓ ரிசல்ட்டை கொடுக்குது. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான ஐபிஓவை நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம்? ஒன்று, இந்த கம்பெனி பேக்ரவுண்டை பார்த்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஓகே. இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு போகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைக்குமான்னு கேட்குறேன். சார் சிம்பிள் சார். அதாவது சில சீக்ரெட்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து சில விஷயங்கள் சொல்லக்கூடாது, சொன்னோன்னா அது வந்து நமக்கு பேக் ஃபயர் ஆகும். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1,00,000 ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 1,00,000 ஷேர் ஏதோ ஒரு முதலீட்டாளர் கையில் போய் அக்யூமுலேட் ஆகிற வரைக்கும் அந்த பங்கு நீங்கள் நினைக்கிற அபரிதமான லாபம்லாம் கொடுக்காது. காரணம் எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னா அதிக விலைக்கு அந்த ஷேரை யார் வாங்குவா, எதுக்கு வாங்குவா? அப்போது ஒரு ஷேரை வந்து 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்கு வாங்குறாங்க. யாரோ ஒருத்தருக்கு அந்த பங்கு மேலே இன்ட்ரெஸ்ட், ஒரு ஃபாரின் எஃப்ஐஎஸ்னே வச்சுக்கோங்களேன், எஃப்ஐஎஸ்க்கு அந்த பங்கு மேலே இன்ட்ரெஸ்ட். 1,00,000 ஷேரில் வந்து 40,000 ஷேர் வந்து சரி 40,000 ஷேர் வந்து ஓனர்கிட்ட இருக்குது, 60,000 ஷேர் மார்க்கெட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 60,000 கொஞ்சம் கொஞ்சமாக 150 ரூபாய்க்கு ஒரு 1000, 160 ரூபாய்க்கு ஒரு 1000 சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுவோம். இந்த அக்யூமுலேஷன்ஸ் எல்லாமே ஒரு 200 ரூபா 300 ரூபாயில் முடிஞ்சிடும். அந்த 300 ரூபாய்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் 98%, 99% வந்து ஓனர் கையிலையும் இந்த ஃபண்டு கையிலையும் தான் இருக்கும். மார்க்கெட்டில் ஃப்ளோட்டிங் கேபிட்டல் 1%, 2% இருக்கும். அந்த வச்சிருக்கிற இன்வெஸ்டர்ஸ் சாவர வரைக்கும் விற்க மாட்டான். எனக்கு என் பேரனுக்குன்னு சொல்கிறனால அவன் விற்க மாட்டான். அப்போது டோட்டலாக வந்து 0 ஷேர்ஸ் தான் மார்க்கெட்டில் இருக்கும் உண்மை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவனே வந்து இன்னொரு புரோக்கிங் ஹவுஸை வச்சு 2,000 ரூபாய்க்கு விற்பான், 2,500 ரூபாய்க்கு வாங்குவான். இதெல்லாம் மேனிப்புலேஷன் நடக்குமே தவிர ரியாலிட்டியாக பையரோ செல்லரோ அங்கே வந்து நடக்காது. அப்போது அந்த ஷேர் எவ்வளோ வேணால் ஏறும். அதனால் பயனடையத்துக்கு இன்வெஸ்டரால் முடியவே முடியாது. அந்த 1%, 2% வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது அதிர்ஷ்டவசமான இன்வெஸ்டராக தான் இருப்பாங்களே தவிர அது பிளான்டெல்லாம் கிடையாது. அப்போது எந்த ஷேர் எக்கச்சக்கமாக வளர்ச்சி கொடுக்குதோ அதுக்குள்ளே இன்வெஸ்டரோட பார்ட்டிசிபேஷன் இருக்கவே இருக்காது. கம்மியான இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. நானே கூட வச்சுருப்பேன் சார், ஒரு ஷேரை வாங்கியிருப்பேன். மெசகான் டாக்னு ஒரு இஷ்யூ வந்து நல்ல கம்பெனி, அது 145 ரூபாய்க்கு வந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் 4,614 ரூபா இருக்குது. இது வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஆச்சு. இஷ்யூ வரும்போது 145 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவனோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் சேர அவனோட ரிசல்ட்ஸ் எல்லாம் ஏற இன்றைக்கி 4,000 வந்துச்சு. இன்றைக்கி அந்த ஈக்விட்டி எத்தனை இன்வெஸ்டர் கையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. 145 ரூபாய்க்கு வந்த ஷேர் 300 ரூபா வந்தால் டபுள் ஐஸ்ன்னு விற்றுருப்போம், 500 ரூபா வந்தால் ட்ரிபிள் ஐஸ்ன்னு விற்றுருப்போம். ஏன்னா 1000 ரூபா போனதுக்கப்புறம் திருப்பி 600 ரூபா வரும். 1000 ரூபாய்க்கு விற்க மாட்டோம், 2,000 ரூபா போன உட்காந்துருப்போம் தைரியமாக. ஆனால் அது 600 ரூபாய்க்கு திருப்பி வரும்போது மறுபடியும் 200 ரூபாய்க்கு வந்துடும், பயத்தில் விற்றுருவோம். ஆக மொத்தத்தில் உங்கள் கையில் இருக்கிற ஷேரை திரும்பி வாங்காமல் விடவே மாட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் தான் சார் இந்த ஏற்றங்கள்லாம் நடக்கும். மெசகான் டாக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ரயில் விகாஸ் நிகாம் RVNL இஷ்யூ 19 ரூபாய்க்கு வந்தது சார். வாங்க ஆள், அதாவது வாங்கிறதுக்கு ஆள் கிடையாதுன்னா அந்த இஷ்யூவோட டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷனே 1.8 டைம்ஸ் தான்.
ஸோ டிமாண்டே ஒரு 2 டைம்ஸ் தான் கிரியேட் ஆச்சு. 481 கோடிக்கு தான் வந்தாங்க. இன்றைக்கி 25,000 கோடி ஐபிஓ 10 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகுது. 481 கோடி ரூபாய் ஐபிஓக்கு 1.8 டைம்ஸ் தான் சப்ஸ்கிரைப் ஆச்சு. ஆல்மோஸ்ட் போட்டவங்களுக்கெல்லாம் கிடச்சிது. அந்த ஷேரு யாருமே பெருசாக பேசலை. திடீர்னு இந்த நேஷனல் கவர்மெண்ட் இந்த சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ்லாம் ஏறும்போது இதுவும் ரயில் விற்காது, இது இந்த ரயில் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, சிக்னல்ஸ் பண்ணுறாங்க, அது இதுன்னு எதோ நியூஸு, அந்த ஆர்டர் கிடச்சி இந்த ஆர்டர் கிடச்சின்னு சொல்லி ஷேர் வந்து இன்றைக்கி ரேட் இப்போ வந்து கரண்ட் ப்ரைஸ் 436 ரூபா. இதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 2000% ரிட்டர்னு. இதெல்லாம் எப்படின்னா அந்தந்த கம்பெனி வந்ததுக்கப்புறம் நாளடைவில் அவங்க நடக்கிறத பற்றி தெரியும். இது இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் கம்பெனிஸ். இன்றைக்கி இந்த விலை இருக்குன்னா ஒர்த்தான விலை, ஆனால் எத்தனை பேர்ட்ட ஷேர் இருக்குன்ற கேள்வி தான் நான் கேட்குறேன். எல்லாமே வந்து ப்ராஃபிட் பண்ணிடுவோம். ஒரு 5%லேருந்து அதிகபட்சம் 10% இன்வெஸ்டர் அதை ஹோல்டு பண்ணியிருப்பாங்களான்றது வந்து பெரிய கொஸ்டின். பலன் இதெல்லாம் நம்ம பார்க்க நல்லாயிருக்கும் சார். நம்மளால் அனுபவிக்கவே முடியாது. இந்த ஐபிஓவில் கிடைக்கக்கூடிய லாபங்கள் யாராலையும் முழுமையாக அனுபவிக்க முடியாது. அப்படி அனுபவிக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப ரேர். அதாவது எதப்போ இடியே விழுந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நல்ல கம்பெனி, கடக்கட்டும் 10 வருஷம் அப்படின்னு இருக்கிறவங்க. அப்படி அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 10 ஷேர் போட்டிருப்பாங்க கடக்கட்டோன்னு, அதில் 4 ஷேர் தான் அவங்க நினச்ச லாபம் வந்திருக்கும், 6 ஷேர் ஃபெயிலியர் ஆகிருக்கும். நெட்டாக ஹெவியான ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. அவங்க 10 செலக்ட் பண்ணதும் லாபமாக கண்டிப்பாக இருக்காது. 6 ஃபெயிலியர் ஆகிடும், 4 தான் சக்ஸஸ் ஆகும். பட் அந்த பொறுமை, இன்வெஸ்ட்மெண்ட்டு, கடன் வாங்கி போடக்கூடாது, சர்ப்ளஸை போடணும், இந்த மாதிரி சில கிரைட்டீரியா வச்சு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஐபிஓவில் போட்டு உட்காந்திங்கன்னா 10ல் 6 ஃபெயிலியர் ஆனால் 4 வந்து உங்களை வந்து ஒரு மல்டி பேக்கராக பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிடும். அந்த பொறுமையை வளர்த்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது நல்லது. நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஐபிஓ பற்றி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, நமக்கு நேரம் இல்லாதனால இதை பற்றி இன்னும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியிலையும் தொடர்ந்து பேசுவோம். இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி சார். நன்றி சார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.